அன்பு உறவுகள் அனைவருக்கும் சோபா ராணி புட்டிக் சகோதரிகளின் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சீக்வென்ஸ் வச்சு அதில் சுகர் பீட் வச்சு கொறுக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் நூல் அடி பக்கத்தில் இருந்தே விட்டு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சீக்வென்ஸ் வச்சு நம்ம தையல் நேரத்துக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது எப்படி தைக்கிறதுன்னு. அது போலவே ரெண்டாவது மாடல் நம்ம காட்டியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாடலும் தைக்க போகிறோம். சீக்வென்ஸுக்கு நடுவுலோடி ஊசியை குத்தி எடுத்துகிட்டு வலது பக்கமாக நம்ம நூலை குத்தி விடணும், அடிப்பக்கமாக விடணும். அதுக்கப்புறம் சீக்வென்ஸோட இடது பக்கத்தில் இருந்து ஊசியை அடிப்பக்கமாக விட்டு மேலே எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா அதில் ஒரு முத்தை கொறுத்துக்கோங்க. முத்தை கொறுத்துட்டு சீக்வென்ஸோட நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டை வழியாக ஊசியை உள்பக்கமாக விடணும். அதாவது அடிப்பக்கத்துக்கு ஊசி போகிறது மாதிரி திருப்பி விடணும். விட்டு நல்லா இழுத்து விட்டுட்டிங்கன்னா அந்த முத்து வந்து சீக்வென்ஸோட நடுப்பகுதியில் கரெக்டாக வந்து செட் ஆயிரும். அதுபோலவே நம்ம இடைவெளி விட்டு வேணும்னா இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுபோல் ஒரு சீக்வென்ஸ் வச்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் இடைவெளி அதிகமாக விட்டு தான் தையல் போட ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்த சீக்வென்ஸ் வச்சு தைக்கிறேன். அதுபோல் நீங்களும் ஒவ்வொரு சீக்வென்ஸ் முடியும் போது கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு வச்சு தைச்சிக்கோங்க. இல்லை இடைவெளி எதுவும் வேண்டாம், சேர்ந்தே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டாவது மாடல் அடுத்த வீடியோ இதே வீடியோவோட தொடர்ச்சியில் 2 சீக்வென்ஸ் தைச்சதுக்கப்புறமா 3வது சீக்வென்ஸ் வச்சு தைக்க ஆரம்பிக்க போகிறேன். கரெக்டாக பார்த்துக்கோங்க வீடியோவை. இடைவெளி விட்டு தைச்சி காட்டியாச்சு. இப்போ இனி அடுத்தது தைக்க போகிறோம். பெரிய அளவுக்கு இடைவெளி இல்லாமல் ஒரு சீக்வென்ஸோடு இன்னொரு சீக்வென்ஸ் ஒட்டி பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு நம்ம சாதாரணமாக போடக்கூடிய அதே தையல் தான், எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல் வலது பக்கத்தில் குத்தி அடிப்பக்கமாக எடுத்து இடது பக்கத்தில் அடிப்பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக குத்தி எடுக்கணும். ஒரு முத்து எடுத்து அதில் கோர்த்துட்டு சீக்வென்ஸோட நடுப்பகுதியில் உள்பக்கமாக குத்தி விட்டுறணும். முத்தை கரெக்டாக நடுப்பகுதியில் வர்றது மாதிரி கொஞ்சம் அங்கே இங்கேயுமா கை வச்சு அசைச்சு கொடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துல செட் ஆயிரும். அதுக்கப்புறமா அதுலேருந்து அடுத்த சீக்வென்ஸுக்கு கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரி விட்டு கரெக்டாக வச்சு தைங்க. அதாவது ஒன்றோட ஒன்று ஒட்டி வர மாதிரியே வச்சு தைக்கணும். அப்போ தான் பார்க்கும்போது அது நிறந்து இருக்க மாதிரி இருக்கும். இல்லைன்னா இடைவெளி விட்டு விட்டு கேப் இருக்கும்போது கொஞ்சம் பார்க்க அசிங்கமாக தான் இருக்கும். சிலவங்களுக்கு கேப் இருக்கிறது தான் பிடிக்கும், அப்படின்னா அப்படி கூட தைக்கலாம். இல்லை இடைவெளியே வேண்டாம்னா இடைவெளி இல்லாமலே இது போலே தைக்க ஆரம்பிங்க. முதல்ல தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து தைக்க கொஞ்சம் ஸ்பீடு வர ஆரம்பிச்சிடும். எல்லாத்தையுமே ஆரம்பத்தில் நம்ம படிச்சுட்டு வர்றது கிடையாது, எல்லாமே ஒவ்வொன்றா தான் படிக்க முடியும். அதனால தான் ஒவ்வொரு வீடியோவாக பொறுமையாக சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். கரெக்டாக பார்த்து படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு முத்து கொறுத்து முடிச்சதுக்கப்புறம் இது போலவே கை வச்சு கரெக்டாக செட் பண்ணி கொடுங்க. அப்போ தான் அது கரெக்டாக முத்துக்கு அந்த இடத்துல இருக்கும். இல்லைன்னா அடுத்தது வைக்கும்போது அதோட ஒட்டின மாதிரி கூட சிலது இருக்கும், சிலது விலகி இருந்த மாதிரி இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. அதனால தான் கை வச்சு கரெக்டாக அந்தந்த இடத்துக்கு செட் பண்ணி விட்டுருங்க. போக போக கொஞ்சம் ஸ்பீடு அதிகரிக்க மாதிரி வீடியோவிலே தெரியும், நீங்களே பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, உங்களோட கருத்து என்னன்னு இது வரைக்கும் யாருமே ஒரு கமெண்ட்ஸ் கூட சொல்லவே இல்லை. லைக் போட்டிருக்கீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். அடுத்து எதை மாற்றணும், எதை எப்படி பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கூட எனக்கு தெளிவாக இருக்கும். நான் சொல்லித்தர விதம் உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை பேசுகிறது ஸ்பீடாக இருக்கா, கரெக்டாக இதே அளவிலே பேசினா போதுமா அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். அதுபோல் வீடியோ நான் சொல்லித்தரது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை புரியுதா அப்படின்னு எல்லாமே உங்களோட கருத்து என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ கரெக்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு சீக்வென்ஸுக்கு இடையிலே எவ்வளோ இடைவெளி விட்டுட்டு இருக்கிறேன், எப்படி தைக்கிறேன்னு கரெக்டாக பார்த்து கரெக்டாக தைச்சி பழகுங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை அப்படியே சீக்கிரமாக தைச்சி பழகிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும்.